பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த ராகுல் காந்தி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் ராகுல் காந்தி. பிரதமராக இருந்தும் பாதிக்கப்பட்டவர்களை ஏன் இன்றளவும் சந்திக்காத இருக்கிறீர்கள்? மோடி की नसों में लहू नहीं गरम सिंदूर बह रहा है। 15 लाख का नुकसान है, उसको भी बोल रहे हैं 1,20,000 देंगे। उससे तो हम बेहतर है हम टेंट में रह लें। हमारे मकान के अंदर से आप कंडीशन देखोगे सर, कोई चीज है। ராகுல் காந்தி அவர்கள் இந்த சந்தித்தது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான ஓர் விஷயத்தை செய்திருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம். இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இல்ல பிக்னிக் மினிஸ்டரான்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த தருணத்துல தான் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பாகிஸ்தான்ல பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இருக்கிற பூஞ்ச் அப்படிங்கிற பகுதிக்கு இன்னைக்கு அவர் சென்றிருக்கிறார். சென்று அவர் அங்கு என்ன செய்தார், மேலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக அவருடைய உழைப்பிலிருந்து அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவு. ஆக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போட்டுருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் ராணுவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையோ இல்ல ஆபரேஷன் சிந்தூர்ல ராணுவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையோ இன்றளவும் பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கவில்லை என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் பகுதிக்கு சென்று அங்க சென்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நபரையா சந்தித்து ஆறுதல் கூறியிருக்காரு. இந்த நிலை மாறும். அங்க என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்க? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த நிலை நிச்சயமாக மாறும். மீண்டும் இந்த நிலை மாறுவதற்கு நீங்க படித்து பெரியாள் ஆகணும். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றும். படிங்க, அங்க நண்பர்களை சேருங்க, இந்த நிலை நிச்சயமாக மாறும்னு ஒரு ஆறுதல் கூறிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய நபர் மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு டைரக்டா களமிறங்கி வேலை செய்யறாரு. ஆனா நம் நாட்டு பிரதமரா இருக்கக்கூடியவர் மைக்குக்கு முன்னாடி மட்டும் ஆபரேஷன் சிந்தூர் தான் என்னோட உடம்புல ஓடுதுன்னு ரத்த கொதிக்க பேசுறாரு அப்படின்னு ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு. மைக்குக்கு முன்னாடி மட்டும் தன்னை ஒரு மனிதனாக மாற்றிக்கொண்டு பேசக்கூடிய பிரதமர் அவர்களே, இதுதான் உங்கள் நாட்டுக்கு செய்யக்கூடிய தேசபக்தியா? ஒருபோதும் இல்லை. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் களமிறங்கி வேலை செய்கிறார். இதுதான் உண்மையான தேசபக்தி என்று நான் சொல்வேன். அதுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கும். அங்கு சென்றது மட்டுமில்லாமல் அந்த ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா அவர்களும் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு வந்து மக்களை சந்திக்கிறத அந்த உமர் அப்துல்லா அவர்களும் ஆறுதல் தெரிவித்தது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் வந்து நடத்தணும், நம்ம ராணுவத்தால நடத்தணும். அதுக்கு பாகிஸ்தான் செல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்க பாகிஸ்தான் ராணுவத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், உங்களோட வீடுகள் வந்து சேதாரம் அடைஞ்சிருக்கு, மக்களுடைய வாழ்வியலே சீர்குலைஞ்சிருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு இந்திய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் உமர் அப்துல்லா அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? தலா 10 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். இந்த 10 லட்சம் ரூபாய் அவராக கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். பிரதமராக இருக்கிறார், நாட்டின் பிரதமராக ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறார், வெளி மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த சன்மானமும் கொடுக்க முடியாத தருணத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நான் மக்களுடைய வாழ்வியலை என்றும் உயர்த்துவேன் என்கிற நிலையில் தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க. இதுதாங்க மனசாட்சி. எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதே களமிறங்கி வேலை செய்யக்கூடியவர் பிரதமர் ஆனா இன்னும் எப்படி செய்வார் அப்படிங்கிறத நம்ம மனிதர்களாகிய நாம், மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மட்டுமா,
பீகாருக்கு சென்றார். அங்க பீகார் அரசாங்கமே அவர்களை எதிர்த்தது. ஆனால் ஒருபோதும் ராகுல் காந்தி மனம் தளரவில்லை. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை நான் முன்னேற்றுவேன், அங்கு சென்று பீகார் அரசாங்கமே எதிர்த்தாலும் சரி நான் அங்க சென்று பேசுவேன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் விடுதியில பேசியிருக்காரு. இப்ப பூஞ்ச் பகுதிக்கு போயிருக்காரு. அடுத்து ராஜோரி அப்படிங்கிற பகுதிக்கு போக போறாரு. இப்படி தொடர்ந்து களமிறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இதற்கிடையில் பிரதமரோடைய அமைச்சர்களோ இல்ல அமித்ஷாவோ இவங்க யாருமே அவங்கள போய் சந்திக்காதது பெரிய பெரிய அப்பட்டங்க. ஒரு மக்கள் அவங்களும் இந்தியர்கள் தானே, நம்ம நாட்டில் தானே வாழ்றாங்க. அவங்கள நீங்க போய் சந்திக்கலைன்னா நீங்க நாட்டோட பிரதமரா இருந்து என்ன பயன் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறார். ஆனா நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது. சோ இப்ப இன்னைக்கு போய் அவர் சந்தித்ததால என்ன மக்கள் ஒரு ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. அடடா, பிரதமரா இருக்கக்கூடியவரே வரலையே, நம்முடைய தலைவர் நம்மளை இறங்கி சந்தித்திருக்கிறாருன்னு ஒரு ஆறுதல் நிலையை அந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் நம்முடைய ராகுல் காந்தி என்றும் மக்கள் பணியில்னு சொல்லிட்டு இப்படி பூஞ்ச் பகுதியில இந்த பாதிக்கப்பட்டவுடைய மக்கள் உயிர் எழுந்திருப்பாங்க. அவங்களோட வீடுகள் சேதாரம் ஆயிருக்கும், அவங்களோட குழந்தைகள் என்ன ஆயிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய மனநிலை, ஐயோ ஒருத்தர் நம்ம இழந்துட்டோம்னா நமக்கே தெரியும். அப்ப இருக்கக்கூடிய மனநிலை வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது. குடும்பத்துல ஒருத்தரா இருந்து தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அந்த குடும்பத்தையே போய் ஒவ்வொரு குடும்பமா சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில மக்கள் ஒரு ஆதரவா, அடடா நமக்கு யாரும் இல்லாதப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி இருந்து நம்ம குடும்பத்துல ஒரு தலைவராகவும் இருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நபராகவும் இருந்து நம்மளை சந்திக்கிறாருன்னு மக்கள் மனமகிழ்ச்சி அடைந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு எப்பவுமே ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிரதமருக்கு நான் வரேன். இப்ப தொடர்ந்து ராகுல் காந்தி செஞ்சுட்டு வராரே, அவருதான் செய்யறது இல்ல, அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவர் இப்படி மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தணும்னு பல விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு. அவரை பார்த்தாவது பிரதமர் செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக இப்ப பூஞ்ச் பகுதியில் உள்ள மக்களை சந்தித்தது மட்டும் இல்லாம அடுத்து ராஜோரி மக்களை சந்திக்க போறாரு. அங்கவும் பாகிஸ்தான் செல் தாக்குதலால் பலர் உயிரிழந்திருக்காங்க, மக்களுடைய வாழ்வியலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்துல அடுத்து ராஜோரி மக்களை சந்தித்து அங்கவும் ராகுல் காந்தி அவர்கள் சென்று ஆறுதல் கூறுவார் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மையம் இல்லை. அங்கு சென்று மக்களை ஒவ்வொரு நபரா சந்தித்து நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படியாப்பட்ட நம்பிக்கையை தான் ராகுல் காந்தி அவர்கள் என்றும் மக்கள் பணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கைக்கு ராகுல் காந்தி தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான தலைவர்னு சொல்லலாம். இப்படி ராகுல் காந்தி தொடர்ந்து சந்தித்து வராரு இல்லையா, இது நிச்சயமா தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படிங்கறத பிரதமர் அவர்களே நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் இதை மனதில் வைத்து கொண்டுதான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். வாக்களித்து ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயமாக பிரதமரா வந்து வெறும் பொம்மையா மட்டும் உட்காராமல் மக்களுக்காக அதே இடத்தில் களமிறங்கி எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதோ ஊழல் நடக்கிறதோ டைரக்டா அவரே களமிறங்கி மக்கள் பணியில் தொடர்ந்து செய்வார்னு சொல்லுவாங்க. ஒரு திருக்குறள் இருக்கிறது, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை என்றும் மறவாத ராகுல் காந்தி, தீய விஷயங்களை அன்றே மறக்கக்கூடிய ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன்.